ஒசூரில் மிகப்பெரிய பிரத்யங்கரா தேவி கோயில் பார்த்துருப்பீங்க. நம்ம உள்ளூரில் இங்கே மயிலாம்பாடி, ஈரோடு மயிலாம்பாடி பக்கத்துலங்க காளிகாவனங்கிற ஒரு இடத்துல இந்த பிரத்யங்கரா தேவி கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் இது 2வது தடவை வரோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இது தெரிஞ்சு நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து தாங்க வந்தோம். இப்போ செகண்ட் டைம் சரி அமாவாசை அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோங்க. இங்கே வர வழியில் அவுத்திக்கீரை கிடச்சிது. சரி வாங்கிட்டு போகலாம். போன தடவை போகும்போதே பசுமாடு, இங்கே கோழி, இங்கே குதிரையெல்லாம் இங்கே இருந்துச்சுங்க. சரி அதனால் பசுமாடு ஞாபகம் வந்தது. அதனால் ஒரு 2 கற்று வாங்கிட்டு வந்தோங்க. அதை எங்கள் அப்பாவும் எங்கள் தம்பியும் கொடுத்துட்ருக்காங்க இந்த கோயிலில். இங்கே சாமி கடையெல்லாம் இருக்குங்க. அங்கே ஆனால் கீரைலாம் விற்கிறதில்ல. இது நாங்கள் வாங்கிட்டு வந்ததே எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. வெளியிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, நீங்கள் கோயில் கடையில் தான் வாங்கணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, நாங்கள் வர வழியில் வாங்கிட்டு வந்தோம், நெக்ஸ்ட் டைம் வேணால் இங்கே நாங்கள் கோயில் கடையிலே வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவத்திக்கட்டு கொடுத்துட்டு இங்கே வந்தவங்க கூட நிறையா பேர் எங்களுக்கு தெரிஞ்சுட்டா வாங்கிட்டு வந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொடுத்துட்டு வந்தோங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கார் பார்க்கிங்க்காக வெளியில் போயிருந்தாப்புல. சரி அவர் வரட்டுன்னு அவர் கையாலேயும் ஒரு கற்று கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இது அமாவாசை அன்னைக்கு எப்போவுமே பசுமாடு இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போனோம்னா நாங்கள் அவத்திக்கீரை கொடுப்போங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். சரி அவர்கிட்டையும் ஒரு கற்று கொடுத்து நீங்கள் கொடுங்கன்னு சொன்னோம். அவர் கொடுத்துட்ருந்தார். தம்பி வந்து அப்பா நீங்களே கொடுங்க, நான் அப்படியே கொடுத்துட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருந்தாப்புல. அவர் கொடுத்துட்ருந்தார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே வரும்போதே ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், அமைதியாக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தாவே நல்ல ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. பஸ் வசதியெல்லாம் கொஞ்சம் இல்லைங்க. நம்ம 2 பஸ் மாறி வர மாதிரி வர மாட்டுக்கு நடந்து உள்ளே ஒரு கிலோமீட்டராட்ட உள்ளே வர வேண்டியது இருக்குது. அதனால் ட்ராவல் இருந்தது வந்தால் நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம இங்கே பக்கத்துலேயே வந்துக்கலாம். இந்த பிரத்யங்கரா தேவியை நாங்களும் இங்கே வந்தோங்க. நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமாலையே அடக்கறதுக்காக சிவபெருமான் வந்து சர்வேஸ்வரராக அவதாரம் எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து உருவாக்கின பார்வதி தேவி தாங்க பிரத்யங்கரா தேவியாக அவதாரம் எடுத்து அவருடைய கோபத்தை குறைச்சி அந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு அந்த காலத்துல எல்லாம் ஒரு போருக்கு போகிறதுனா கூட இந்த சாமியை வழிபட்டு தான் போவாங்களாமா, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு வரலாறுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொன்னது நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி வேல் இருக்குது. இந்த வேலில் வந்து எலுமிச்சை மலைலாம் குத்திட்டு சாமி கும்பிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் இப்படி தாங்க இருக்குது. இது சிம்பிளாக தான் இருக்குது. இது கொஞ்சம் காலம்தான் ஆகியிருக்க மாட்டேங்குது. இங்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி பக்தர்கள் போக போக எந்த ஒரு கோயிலும் அவங்களுடைய சக்தினால் பெரிய உருவம் எடுத்துருவாங்கல்ல. நாம்ளும் வந்து பக்தர்கள் கையில் தானங்க இருக்குது. சாமியை நாடி போகிறோம், சாமி நம்மளுக்கு வேணுங்கிறது கொடுக்குறாங்க, நம்மளால் முடிஞ்சதை கடவுளுக்கு கொடுக்குறோம். இது வந்து வாராகி அம்மனுங்க. வாராகி அம்மன் இங்கே வந்து ஒருத்தர் அருள் சொன்னாங்க. நீங்கள் வந்து பூசணிக்காயில் வந்து மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து விளக்கு போடுங்கன்னு சொல்லி நாங்களும் வந்தோங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம். சரி இப்போ அமாவாசை அன்னைக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்தோங்க. தலவாழை இலையில் பச்சரிசி போட்டு நான் ஒரு படி மாதிரி கொண்டுட்டு வந்தேங்க. பச்சரிசியில் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி இருக்கும் இல்லைங்க, பூசணிக்காய் தேங்காய்க்கெல்லாம் போடுவோம்ல, அந்த திரி வச்சு போட்டோங்க. இதெல்லாம் நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து கோயில் கடையிலையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போட்டு போட சொன்னாங்க. நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். இது போட்டுட்டு இருந்தால் தொழிலுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. அங்கே வந்து வாக்கு சொல்கிறாங்க. இட நாளெல்லாம் வந்தால்
புதன் சனிக்கிழமை தவிர மற்ற நாள்லலாம் இங்கே வந்து வாக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் தலையிலையும் கை வச்சு அவங்களுக்கு இது பாரி இந்த மாதிரி கஷ்டங்கள் போகணுன்னா 11 வெள்ளிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, தேங்காயில் தீபம் போடுங்க, பூசணிக்காயில் தீபம் போடுங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு பூசணிக்காயில் பிரத்யங்கரா தேவிக்கு விளக்கு போட்டு வாங்க, போட்டுட்டு வர வர நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. தொழிலுக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னாங்க. அதனால் நாங்களும் போடுறதுக்கு வந்தோங்க. இங்கே போட்டுட்டு இங்கே வந்து பிரத்யங்கரா தேவிக்கு பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க. அங்கே பிரத்யங்கரா தேவிக்கு பூசணிக்காயில் விளக்கு போடுறாங்க. வாராகி அம்மனுக்கு தேங்காயில் விளக்கு போடுறாங்க. நாங்கள் போட்டுட்டு சாமியை நாங்கள் கும்பிடுறோம். பிரத்யங்கரா தேவி பார்த்திங்கன்னா சிங்க முகத்தில், ஆண் சிங்க முகத்தில் பெண் உருவம் கொண்டு நம்மளுக்கு காட்சி தராங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே நமக்குள்ளே இருக்கிற தீமையெல்லாம் விலகிற மாதிரி இருக்குதுங்க. இது வந்து சரபேஸ்வரர் ஆலயம். இங்கே பார்த்திங்கன்னா காளி அவதாரம் எடுத்த பிரத்யங்கரா தேவி மண்டையோடு இந்த மாதிரி அருவாள், கத்தி, 1000 கைகளோடு இங்கே சாமி இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹோமகுண்டம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து மிளகா வந்து எரிக்கிறாங்க. வர வெள்ளிக்கிழமை பக்தர்கள் கொடுக்குற மிளகாயெல்லாம் இந்த ஹோமகுண்டத்தில் போட்டு